Hi everyone, welcome to Spectator Reviews YouTube channel. So இந்த வீடியோவில் இந்தியா vs ஆஸ்திரேலியா 5th டெஸ்ட் டே 1 ரிவ்யூ டேட்டு ப்ரிவ்யூ பார்க்க போகிறோம். ஸோ எஸ்சிஜி சிட்னியில் இந்த மேட்ச் தொடங்கி நடந்துகிட்டு இருக்குது. நேற்று இரவு என்னுடைய கம்யூனிட்டி போஸ்ட்டில் ஒரு போஸ்ட் போட்டிருந்தேன். என்னென்னா கேப்டன் ரோஹித் சர்மா மற்றும் ஆகாஷ்தீப் மோஸ்ட் லைக்லி டு மிஸ் 5th டெஸ்ட் அப்படின்னு போட்டிருந்தேன். அண்ட் பும்ரா கேப்டன்ஷிப் பண்ண போகிறாரு அப்படின்றதையும் போட்டிருந்தேன். ஸோ இன்றைக்கி காலையில் மேட்ச் பார்க்கும்போது அதான் நடந்திருக்கு. ஸோ பும்ரா டாஸில் என்ன சொன்னார் அப்படின்னா ரோஹித் சர்மா ரெஸ்டட் அப்படின்னு சொன்னார். கில் கம்பேக் கொடுத்துருக்காரு அவருடைய பிளேஸில். அண்ட் ஆகாஷ்தீப்புக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டிஃப் பேக் அண்ட் அவருடைய பிளேஸில் பிரசித் கிருஷ்ணா டெபியூ பண்ணியிருக்காரு. அண்ட் ஆஸ்திரேலியா சைட் பொறுத்த வரைக்கும் பியூ வெப்ஸ்டர் மிச்சல் மார்ஷ் பிளேஸில் டெபியூ பண்ணியிருக்காரு. கமின்ஸ் ப்ரெஸ் மீட்டில் நேற்று என்ன சொன்னார்னா மார்ஷ் கிட்டேருந்து போதிய ரன்ஸ் வரல அப்படின்னு சொல்லியிருந்தார். ஸோ டாஸ் வின் பண்ணி பும்ரா பவுலிங் ஃபர்ஸ்ட் சூஸ் பண்ணாமல் பேட்டிங் ஃபர்ஸ்ட் சூஸ் பண்ணார் ஓவர் காஸ்ட் கண்டிஷன்ஸில். அது இப்போ ஒரு டிபேட்டாக போய்ட்டுருக்கு. பட் என்னுடைய ஒப்பீனியனில் பும்ரா செஞ்சது சரி அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா பேட்டிங்கில் என்ன தான் டாப் ஆர்டர் இந்தியாவுக்கு ஃபெயிலியர் ஆகியிருக்கு. ஸோ பவுலிங் பும்ரா வச்சு ஸ்டார்ட் பண்ணியிருக்கலாம் அப்படின்னாலும் பும்ராவுக்கும் பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒர்க்லோடு இருக்குது. ஏன்னா பவுலிங்லேயும் ஓவர் டிபெண்டன்சி பும்ரா மேலே இருக்குது. கேப்டன்ஷிப் பண்ண போகிறார் அப்படின்றதுனால முடிஞ்ச வரைக்கும் அவர் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டார் அப்படின்னா இதுக்கு அடுத்து வர இன்னிங்ஸில் மேபி ஸ்பின்னர்ஸும் கேமுக்குள்ளே வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு அவர் யோசிச்சிருக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பட் ஸ்டில் அவருடைய டெசிஷன் கரெக்டாக இல்லை அப்படின்னு மேட்ச் ரிசல்ட் வரும்போது தான் தெரியும். ஸோ இந்தியா 72.2 ஓவரில் 185 கால் அவுட் அண்ட் ஆஸ்திரேலியா 9-1 3 ஓவர்களில். ஸோ இன்றைய நாள் பற்றி சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா கேஎல் ராகுல் ஜெய்ஸ்வால் ஓப்பன் பண்ணாங்க. 185 கால் அவுட். அதில் 5வது விக்கெட்டுக்கு பார்த்திங்கன்னா ஜடேஜா மற்றும் பண்ட் ஒரு 48 ரன் பார்ட்னர்ஷிப். அது தவிர்த்து பார்த்திங்கன்னா பார்ட்னர்ஷிப்பே இல்லை. எல்லா பேட்டர்ஸுமே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட விக்கெட்ஸை விட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஆஸ்திரேலியா பவுலர்ஸ் விக்கெட் எடுத்தாங்க அப்படின்னு சொல்ல முடியாது அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. ஜெய்ஸ்வால் கேஎல் ராகுல் ஓப்பன் பண்ணாங்க. கேஎல் ராகுல் முதல் விக்கெட். பட் அவர் குறை சொல்ல மாட்டேன். ஏன்னா இந்த சீரீஸ் ஃபுல்லாகவே ஏகப்பட்ட ஷஃபில் பண்ணியிருக்காங்க அவரை வச்சு. போன மேட்ச்சில் நம்பர் 3 அதுலேயும் அவர் பேட்டிங் சரியாக ஆடல. திருப்பியும் ஓப்பனிங் இந்த மேட்ச்சில் பண்ண வச்சாங்க. ஸோ அதில் பார்த்திங்கன்னா 4 ரனில் அவுட் ஆனார். 14 பாலில் ஸ்டார்க் பாலில் கான்ஸ்டன்ட் ஷார்ட் லெக்கில் கேட்ச் பிடிச்சார். அண்ட் அடுத்து பார்த்திங்கன்னா ஜெய்ஸ்வால் அவுட் ஆனார். ஸ்லிப்பில் கேட்ச் வெப்ஸ்டர் கிட்ட போலன் பாலில் 10 ரன். அதில் ஒரே ஒரு பவுண்ட்ரி. அண்ட் கில் கோலி பார்த்திங்கன்னா லஞ்ச் வரைக்கும் நல்லா ஆடினாங்க. கோலி பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் பால்லையே ஸ்லிப்பில் கேட்ச் ஆக வேண்டியது லக்கி எஸ்கேப்பு. அண்ட் கில் நல்லா ஆடினார். லஞ்சுக்கு முன்னாடி கடைசி பாலில் லயன் கிட்ட அவசரப்பட்டு பேட்டை சுற்றி ஸ்லிப்பில் கேட்ச் கொடுத்தாரு. ஸோ 3 விக்கெட் ஸ்டார்க் போலன் மற்றும் லயன் எடுத்தாங்க. ஃபீல்டிங்கும் நல்லா பண்ணியிருக்காங்க ஆஸ்திரேலியா. அண்ட் புவர் ஷார்ட் செலெக்ஷன் இந்தியா டாப் ஆர்டர் பேட்ஸர்ஸ் பொறுத்த வரைக்கும். அண்ட் கோலியும் பார்த்திங்கன்னா 2வது செஷன்லேயே அவுட் ஆகிட்டார். 17 ரன் 69 பால் வித்தவுட் பவுண்ட்ரி. அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்ப் பால் நிறைய விட்டார். பட் திருப்பியும் பார்த்திங்கன்னா ஸ்லிப்பில் தான் கேட்ச் கொடுத்து அவுட் ஆனார் வெப்ஸ்டர் கிட்ட போலண்ட் பாலில். அண்ட் பண்ட் ஜடேஜா ஒரு நல்ல பார்ட்னர்ஷிப் பில்ட் பண்ணாங்க. 2வது செஷன் முடியும் போது 50 ஓவர்களில் 107க்கு 4 இந்தியா. ஸோ 3வது செஷன் தொடங்கும்போது பண்ட் மற்றும் ஜடேஜா அந்த 48 ரன் பார்ட்னர்ஷிப்பை கம்ப்ளீட் பண்ணாங்க. ஸோ அதன் பிறகு பண்ட் பெரிய ஷாட் போய் மிடானில் ஒரு கேட்ச் கொடுத்தாரு. கமின்ஸ் கிட்ட கேட்ச் கொடுத்தாரு. போலண்ட் பாலில் 40 ரன் 98 பால், ஒரு சிக்ஸர் 3 பவுண்ட்ரி. அண்ட் அதன் பிறகு நிதிஷ்குமார் ரெட்டி ஃபர்ஸ்ட் பால் டாக்கவுட் எக்ஸ்ட்ரா பவுன்ஸில் ஸ்லிப்பில் கேட்ச் கொடுத்தாரு. ஸ்மித்துக்கிட்ட கேட்ச் போலண்ட் பாலில். அண்டு அடுத்து பார்த்திங்கன்னா ஜடேஜா ஸ்டார்க் பாலில் எல்பிடபிள்யூ. அண்ட் வாஷிங்டன் சுந்தர் கூட பிரசித் கிருஷ்ணா வந்தார். வாஷிங்டன் சுந்தர் ஒரு எண்டில் 30 பாலில் பார்த்திங்கன்னா 14 ரன் 3 பவுண்ட்ரி போராடினார். பட் லெக் சைட் போகிற பாலை தேவையில்லாமல் தொட்ட அவுட் ஆனார். கமின்ஸ் பாலில் விக்கெட் கீப்பர் கேரி கேட்ச். அது ஒரு சர்ச்சை போய்கிட்டு இருந்தது. பட் ஸ்டில் ரீப்ளே பார்க்கும்போது எனக்கு கன்வின்சிங்காக தான் இருந்தது. அண்ட் பிரசித் கிருஷ்ணாவை எதுக்கு ஆலியர் அவுட்டாங்க அப்படின்னு தெரில. பும்ரா, சிராஜ், பிரசித் கிருஷ்ணா 3 பேருமே பவுலர். பட் ஸ்டில் என்னுடைய ஒப்பீனியனில் பிரசித் கிருஷ்ணா பார்த்திங்கன்னா பும்ரா பேட்டிங் பண்ணும்போதே அவசரப்பட்டு பேட்டை சுற்றினார். அவர் பார்த்திங்கன்னா 3 ரனில் அவுட் ஆனார். 10 பாலில் ஸ்டார்க் பாலில் கான்ஸ்டன்ஸ் கிட்ட லெக் சைடில் கேட்ச். அண்ட் இதுக்கிடையில் பும்ரா ஒரு 22 ரன் 17 பால், ஒரு 6 3 பவுண்ட்ரி. கமின்ஸ் பாலில் ஸ்டார்க் கிட்ட கேட்ச். அவர் தான் கடைசி விக்கெட். சிராஜ் 3 ரன் நாட் அவுட் 6 பாலில். ஸோ 185க்கு ஆல் அவுட். நான் ஏற்கனவே சொன்னது போல் பார்ட்னர்ஷிப்பே இல்லை. அண்ட் அதர் சைட் ஆஸ்திரேலியாவோட பவுலிங் அண்ட் ஃபீல்டிங் எக்ஸலண்ட்டாக இருந்தது. ஈவன் தோ ஒரே ஒரு ஓவர் த்ரோ பார்த்த மற்றபடி பவுலிங் அண்ட் ஃபீல்டிங் எக்ஸலண்ட்டாக இருந்தது. அண்ட் இந்தியா பொறுத்த வரைக்கும் பவுலிங் நல்லா ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. பும்ரா 1வது ஓவர் 3வது ஓவர் போட்டார். சிராஜ் 2வது ஓவர் போட்டார்.
பும்ரா ஒரு விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காரு. சாம் கான்ஸ்ட்ராஸ் பவுண்டரி அடித்து பாசிட்டிவாக ஸ்டார்ட் பண்ணார். பட் ஸ்டில் அவரே ஒரு சண்டை எடுத்து காவாஜா விக்கெட்டுக்கு காரணமாக இருந்தார். காவாஜா பார்த்திங்கன்னா ஸ்லிப்பில் கேஎல் ராகுல் கிட்ட கேட்ச். ஸோ இன்றைய நாள் பொறுத்த வரைக்கும் இந்தியாவுக்கு பேட்டிங்கில் பார்ட்னர்ஷிப் பில்ட் ஆகலை. லெஃப்ட் ரைட் காம்பினேஷன் ஒழுங்காக மெயின்டைன் பண்ணல. ஈவன் தான் நிறைய டாட் பால்ஸ் ஆடினாலும் பார்த்திங்கன்னா பவுண்ட்ரிஸ் அடிக்கலைன்னா டாட் பால்ஸ் நிறையா ஆடுறாங்க. ஸோ அந்த இடத்துல பார்த்திங்கன்னா 1s 2s 3s எடுத்து ஸ்ட்ரைக் ரொட்டேட் பண்ணியிருந்தாங்க, இன்னுமே நிறைய ரன்ஸ் வந்திருக்கும். அதை செய்ய தவறிட்டாங்க. ஸோ இதெல்லாம் இந்தியா பேட்டர்ஸ் செய்த தவறுகள். லெஃப்ட் ரைட் காம்பினேஷன் பண்ணியிருக்கணும். அந்த பார்ட்னர்ஷிப் பில்ட் பண்ணுறதுக்கு பவுண்ட்ரிஸ் மட்டும் இல்லாமல் டாட் பால்ஸ் மட்டும் இல்லாமல் ஸ்ட்ரைக் ரொட்டேட் பண்ணியிருக்கோம். ஸோ இதெல்லாம் இந்தியன் பேட்டர்ஸ் செய்த தவறுகள். அண்ட் ஆஸ்திரேலியா பவுலிங் பேட்டிங்கில் பெருசாக பவுலிங் அண்ட் ஃபீல்டிங்கில் பெருசாக குறையில. அண்ட் இந்தியா பவுலிங் நல்லா இது வரைக்கும் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. மேபி கான்ஸ்டன்ட் ஸ்ட்ரைக்கில் இருக்கும்போது ஒரு ஸ்பின்னரை ட்ரை பண்ணியிருக்கலாம்னு எனக்கு தோணுச்சு. அண்ட் ஆஸ்திரேலியா பொறுத்த வரைக்கும் கான்ஸ்டன்ஸ் நல்லா ஸ்டார்ட் பண்ணார். பட் முதல் விக்கெட்டுக்கு அவரே காரணமாக இருந்தார். ஸோ நாளைக்கு பிச் இன்னும் பேட்டிங்க்கு பெட்டராக இருக்கும் அப்படின்னு தகவல்கள் வருது. ஸோ என்னுடைய ஒப்பீனியனில் ஆஸ்திரேலியா இன்னொரு 100-150 லீடில் வந்தாலே மேட்ச் ஆஸ்திரேலியா கைக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ஒவ்வொரு ரன்னுமே வர்றதுக்கு கஷ்டமாக தான் இருக்குது இந்த பிச் பொறுத்த வரைக்கும். அண்ட் அதே நேரத்தில் இந்தியா பொறுத்த வரைக்கும் எனக்கு இன்றைக்கி இந்தியா ஆல் அவுட் ஆனதை பார்க்கும்போது முதல் டெஸ்ட் ஞாபகம் வருது. ஸோ கிட்டத்தட்ட ஆஸ்திரேலியாவையும் ஒரு 200க்குள்ளே ஆல் அவுட் எடுக்க ட்ரை பண்ணால் நல்லாயிருக்கும். ஏன்னா பும்ரா நல்ல ஃபார்மில் இருக்கார். ஆல்ரெடி 31 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. எக்ஸ்ட்ரா பவுன்ஸ்க்காக பிரசித் கிருஷ்ணாவை உள்ளே கொண்டு வந்திருக்காங்க. சிராஜும் போன மேட்ச்லேருந்து நல்ல ஃபார்மில் இருக்கார். ஸ்பின்னர்ஸும் கேமுக்குள்ளே வந்தாங்கன்னா நல்லாயிருக்கும். அண்ட் அதே போல் ஃபீல்டர்ஸும் போன மேட்ச்சில் இதை செய்த தவறுகள் செய்யக்கூடாது. ஆஸ்திரேலியா எப்படி ஃபீல்டிங் பண்ணாங்களோ அதை மாதிரி பண்ணணும். டிஃபென்சிவ் ஃபீல்ட் செட்டே இருக்கக்கூடாது. ஸோ இதெல்லாம் இந்தியா செய்ய வேண்டிய விஷயங்கள். பார்க்கலாம் என்ன நடக்க போகுது அப்படின்றத. அண்ட் ரோஹித் சர்மா ரெஸ்டட் அப்படிங்கிற விஷயத்த நான் ரோஹித் சர்மாவுக்கு இதுதான் கடைசி சீரீஸாக இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் நான் பார்க்குறேன். பார்க்கலாம் என்ன நடக்க போகுது அப்படின்றத. பட் என்னுடைய ஒப்பீனியனில் இந்த சரிவுக்கு ரோஹித் சர்மாவை மட்டும் காரணம் சொல்ல மாட்டேன். டாப் ஆர்டருக்குள்ள எல்லா பேட்டர்ஸும் தான் சொதப்பியிருக்காங்க. கில் பார்த்திங்கன்னா கண்டினியூஸாக இந்த சீரீஸில் சொதப்பியிருக்காரு. ஸோ ரோஹித் சர்மா மேலே மட்டும் ஆக்ஷன் எடுத்தது தவறு அப்படின்றது என்னுடைய ஒப்பீனியன். ஸோ பார்க்கலாம் என்ன நடக்க போகுது அப்படின்றத. உங்களுடைய கருத்துக்கள் ப்ரெடிக்ஷன்ஸ் கமெண்ட் செக்ஷனில் பதிவு செய்யுங்க. உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். நாங்கள் வீடியோஸ் போடும்போது நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.